எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை வந்து முதல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கணும். மிதமான தீயில நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகையும் ஜீரகத்தையும் போட்டு அதனுடைய வாசம் வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு நம்ம வறுத்துடக்கூடாது, கசக்க ஆரம்பிச்சிடும். லேசாக பொரிஞ்சு வந்தால் போதும். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிக்கன் பெப்பர் ஃப்ரை நம்ம தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 2-3 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும், நீல வாக்கில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எப்போ நீங்கள் அரைச்சாலும் இந்த மாதிரி வறுவலுக்கு அரைக்கும்போது பூண்டினுடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இஞ்சினுடைய அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கடாயில் ஒட்டாமல் நமக்கு நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு சீக்கிரத்துலேயே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருந்த அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்க்கும்போது அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு சிக்கனை இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போடணும். நீங்கள் கடையில் வாங்கும்போதே சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, தண்ணியை நம்ம சேர்க்கவே கூடாது. இந்த சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி விடும், அது வரையும் இதை நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் முழுமையாக நமக்கு வெளியில் வர்ற வரையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம பச்சை மிளகா சேர்க்கணும். இப்போ இதை வந்து திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க கடைகள்லையும். கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருந்து இந்த சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நமக்கு விட்டு வரும். அந்த தண்ணியிலே தான் வந்து அந்த சிக்கன் வெந்து வரணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கடைகளில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருந்ததுனால இதில் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை இல்லையா, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5-7 நிமிஷம் நம்ம அந்த சிக்கனை வதக்கிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் முழுமையாக வந்துடும். இப்போ இந்த தண்ணியில் நம்ம சிக்கனை வேக விடணும். அதனால் மூடி போட்டு இந்த சிக்கனை வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஹையில் இல்லாமல் ரொம்பவும் குறைவாகவும் இல்லாமல் மிதமான தீயாக வச்சுக்கோங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிருக்கு. இதுலேயே வந்து நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது அந்த சிக்கனில் இருக்க அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முழுசாக வந்து 10 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், 3/4 பதம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. பாக்கி இருக்கிற 1/4 பங்கு வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து வதக்குவோம் இல்லையா, அப்போ வந்து நல்லா வற்றிடும். கறியும் வந்து முழுசாக வெந்து வந்துடும். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தை கொஞ்சம் கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து அடுத்து நம்ம மிளகு தூளெல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதுலேயும் காட்டாக இருக்கும். அதனால் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி வந்ததுனால அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுப்பு தீயை நல்லா குறைவாக வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு
நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்த பொருளை சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் வறுவலுக்கு மல்லித்தூள் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். இப்போ மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வற்றி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுருள நல்லா வதக்கி விடணும். இப்படி இந்த மாதிரி நல்லா வதங்கினா தான் சிக்கன் சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மிளகு ஜீரகத்தூளை சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா அதையும் வந்து இப்போயே சேர்த்துருங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துருந்தோம். அது பத்தலை அப்படின்னா இந்த சமயத்துலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள், கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் குலைவாக சாதம் வடித்து நல்லா மிளகு ரசம் வச்சு இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரையோடு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, எல்லா வெரைட்டி சாதத்தோடையுமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை. அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குறதுக்கு இணைந்திருங்கள். உங்கள் வளர் நிலாவுடன். நன்றி, வணக்கம்.